திரு ஜீவா, இந்த பக்கம் பட்டியல் சமூகத்தினர், சிறுபான்மை சமூகத்தினர் அவங்களாம் ஒரு பக்கம் தாவேகாவோடு இருக்கிறார்கள். அதற்கு எதிரான ஒரு கன்சாலிடேஷனை உருவாக்கணும். அந்த கன்சாலிடேஷனை யார் வெற்றிகரமாக செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, அந்த வேக்குமை ஃபில் பண்ண முடியும்ன்றாங்க. தலித் வெர்சஸ் நான் தலித்துங்கிற அந்த பைனரி சிஸ்டத்துக்குள்ளே இனிமேல் அரசியல் போயிடும், இல்லை போயிடுச்சு அப்படின்ற புரிதலோடு ஹரிமாதவன் சார் அணுகிறார். அதை அறுவடை பண்ண முடியும், சோஷியல் இன்ஜினியரிங் மூலமாக செய்ய முடியும்னா அது பாஜக கடந்த காலங்களில் செய்திருக்கு மற்ற மாநிலங்களில். இப்போ இங்கேயும் செய்ய முடியுமா, சாத்தியப்படுத்த முடியுமா திரு அண்ணாமலையால்? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாஜகவினுடைய சோசியல் இன்ஜினியரிங் எடுபட்டதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க குறிவைக்கக்கூடிய எல்லா சமூகங்களும் ஆல்ரெடி திமுக அதிமுக அப்படிங்கிற லெவலில் இருந்தாங்க. அது முக்குளத்தோராக இருக்கட்டும், கொங்குலாலா கவுண்டராக இருக்கட்டும், வன்னியராக இருக்கட்டும். அதனால் தனியாக அவர்கள் பிரிக்க முடியல. இந்தியா முழுக்க தலித் கட்சிகளை அமைப்புகளை முழுசாக வாங்கினாங்க. ஆனால் இங்கே அப்படி வாங்க முடியல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் வந்ததுக்கப்புறம் ஒரு சமமற்ற ஒரு சூழல் வந்திருக்கு. இங்கே இந்த சமூகம் இவங்களுக்குங்கிற அந்த வாக்குகள் எல்லாம் சிதைந்து போன ஒரு நிலையில் இருக்கிறதுனால இதில் நம்ம எதாவது பண்ண முடியுமான்னு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க சில கணக்குகளை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்து கன்சால்டேஷனா பெரும்பான்மை சாதி கன்சால்டேஷனா ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்க. ரெண்டும் வேற வேற தான். ஆனால் ரெண்டும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வேற வேற கிடையாது. தோழருக்கு அது தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி, ஏன்னா இங்கே உங்களுக்கு இதை நீங்கள் எப்படி சாதி உணர்வு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கும் போது அது ஒற்றுமையிலேருந்து விலகுபடுத்தும். சாதிங்கிற அமைப்பே மனிதனை சமூகத்திலேருந்து பிரிக்கிறது தான், தமிழ் சமூகத்தில் இருந்து. நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணும்போது இயல்பாகவே நீங்கள் ஏவை கூப்பிடும்போது பிசிடிஇலாம் உங்கள்கிட்ட சேர மாட்டாங்க. அதனால தான் பிஜேபி இங்கே தோற்று போகிறது. இங்கே அவங்க எடுக்கிற அந்த சாதி மத அரசியலுங்கிறது தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் பெரிய லெவலில் எடுபட மாட்டேங்குது. இப்போ இவங்க பெரும்பான்மை சாதி அரசியல் இந்து அரசியல்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் நாவிதர், இருளர், ஒட்டர் இவங்கெல்லாம் எப்படி வருவாங்க? பெரும்பான்மை சாதி அரசியல்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்களும் இந்து தானே, அப்போ அவங்கள அதில் சேர்ப்பீங்களான் இருக்கு. அப்புறம் பெரும்பான்மை சாதி அரசியல்னு சொல்லும்போது தலித்துகள் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா பெரிய எண்ணிக்கையில் இருப்பாங்க. ஆனால் அந்தந்த பகுதியில் குறைவாக தான் இருப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க அவங்க எண்ணிக்கையில் பெரிய 10 விழுக்காடு 12 விழுக்காடுக்கு மேலேயே தனியாக வருவாங்க. மொத்தமாக 20-22 விழுக்காடு வருவாங்க பட்டியல் சமூகம். ஆனால் அந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா அங்கே வன்னியரோ கவுண்டரோ தேவரோ தான் பெரும்பான்மையாக இருப்பாங்க. அப்போ பெரும்பான்மை சாதின்னு வரும்போது அங்கே உள்ள தலித்துகள் இயல்பாகவே உங்களுடைய அணிசேர்க்கைக்கு எதிராக மாறிடுவாங்க. ஸோ இந்து கன்சால்டேஷன் நீங்கள் ஊபி பீகாரில் பண்ணுற மாதிரி இங்கே பண்ண முடியாது. ஏன்னா ஊபியில் நண்பர்களுக்கு தெரியும், அங்கே யாதவ்னு இருந்தால் ஒரு 10 தொகுதி யாதவ் மட்டுமே இருப்பாங்க. முஸ்லீம்கள் இந்துக்களோட கலந்து இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு மாதிரி இருக்காது. வன்னியர் பெல்ட்டு முக்குளத்தூர் பெல்ட்டோட கலந்து, ராமநாதபுரம்லாம் முக்குளத்தூர் முஸ்லீம் அப்படி கலந்து இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் மட்டும் சில தொகுதிகளில் பெரும்பான்மையாக இருப்பாங்க. அங்கே ஊபியில் வட இந்திய பகுதியில். தமிழ்நாட்டில் நீங்கள் வேலூர் வாணியம்பாடியெல்லாம் முஸ்லீம் தொகுதின்னு சொல்கிறாங்க. உள்ள போய் பார்த்தீங்கன்னா நாயுடு கவுண்டர் வன்னியர் எல்லாரும் கலந்து தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் முஸ்லீம் தொகுதி, உள்ள போய் பார்த்தீங்கன்னா மரவர் பெல்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி. ஆனால் ஊபி அப்படி கிடையாது. அது முஸ்லீம் தொகுதின்னு சொல்லி பிஜேபி ஓட்டு கேட்கவே போகாது. அது எப்படி நமக்கு விடமாட்டாங்கல்ல அப்படின்னு. இது யாதவ் தொகுதி, அகிலேஷ் மட்டும் தான் போவாங்கன்னு. தலித் தொகுதி இப்படி இங்கே கிடையாது தமிழ்நாடு. அதனால தான் பிஜேபிக்கு அவங்க சோசியல் இன்ஜினியரிங்க்கு இது ரொம்ப கஷ்டமான மாநிலமாகவே தொடக்கத்தில் இருந்திருக்கு. அதுபோக இங்கே உள்ள அந்த திராவிட கட்டமைப்பு, விஜய் கூட திராவிடத்தை வீழ்த்திட்டு வந்தால் கூட பெரியாரை தான் தலைவர்னு சொல்லிட்டு தான் வரக்கூடிய சூழல் தான் இங்கே இருக்குது. அதனால் இந்த கட்டமைப்பு ஆன்டி முஸ்லீமை ஏற்றுக்காது தமிழ்நாடு. ப்ரோ மைனாரிட்டி கான்செப்டில் தான் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் இவங்க சொல்லக்கூடிய இந்து கன்சால்டேஷனை ஏற்றுக்காது. அப்புறம் இன்னொன்று, விஜய் மைனாரிட்டி தலித்து ஓட்டுகளை ஃபுல்லாக வாங்கிட்டாரு அப்படிங்கிறது அது எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்டமைப்பாக ஒரு அமைப்பாக போனதாக பார்க்கல. ஒரு அலையில் அது போயிருக்கே ஒழிய. ஆமாம், அதனால் அது அப்படியே தலித்துகளும் இனி தொடர்ச்சியாக சிறுபான்மையினரும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக குர்பானி விவகாரம், திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அவர் என்னென்ன பண்ண போகிறாரு, திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை தலையிட இன்னைக்கு விஜய் அரசு தடை போட்டிருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு இனி இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தொடர்ச்சியாக ஆதரிக்க போகிறாங்கிறது கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். அதனால் அது ஒரு டிஎம்கேக்கும் இடதுசாரிகளையும் நம்பின மாதிரி விஜய் அவங்க அப்படியே போயிடுவாங்களா? அது அதில் ஒரு விஷயம் அழகாக சொன்னார், ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுபடும். அதனால் கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக அடுத்த பேட்டர்ன் வரையும் கண்டினியூ ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று, விஜய் வாங்கின ஓட்டு திமுகவை தோக்கடிச்சிருக்கு, அதிமுகவை தோக்கடிச்சிருக்கு. அடிப்படையில் திராவிட எதிர்ப்பு கொண்டவர்களுடைய மனநிலை தான் விஜய்க்கு நிறைய போயிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அந்த சின்ன பசங்க ரீல்ஸுங்கிற ஓட்டு போயிருந்தாலுமே திராவிடம் அழியணும்னு நினைத்த ஒரு பெரிய கூட்டத்துக்கு வாய்ப்பாக அது போயிருக்கு. 2 திராவிட கட்சிகளால் தமிழ்நாடு சீரழிஞ்சிச்சுன்னு சொன்ன அந்த சனாதனிகள், அந்த சாதியவாதிகள், பெரியார் எதிர்ப்பாளர்கள் இருக்காங்களா, அவங்க விஜயை கொண்டாடினாங்க, விஜய் வரணும்னு. அந்த ஓட்டு பெரிய ஓட்டு போயிருக்கு. ஸோ அப்போ அந்த ஓட்டு போயிருக்குன்னா அது யாரோட ஓட்டு? பிஜேபியோட ஓட்டு, நாம் தமிழரோட ஓட்டு. பெரியார் கொள்கை தலைவர்னு சொன்ன பிறகும் அப்படி போயிருக்குன்றீங்களா? அதை பெரியார் எதிர்ப்பாளர்கள் ஒரு கணக்காக நினைக்கல. இப்போ அவங்க பெரியார் எதிர்ப்பாளர்கள்
தங்களுடைய எதிரியா திமுகவை தான் பாக்குறாங்க. திமுகவும் அதிமுகங்கிற கட்சிகள் பின்னடைவு சந்திக்கணும்னு மட்டும் நினைக்கிறாங்க. ஆமா ஆமா. இல்ல, பெரியார் எதிர்ப்பாளர்களுக்கு விஜய் எதிர்ப்பாளராகவே இல்ல. பெரியார் அவர் தலைவரா சொன்னாலும் அதை அவங்க பெரிய பொருட்படுத்தல. எல்லாரும் கொண்டாடுறாங்க. பெரியார் அழியணும், பெரியாருடைய சமூக நீதி, இடஒதுக்கீடு இதெல்லாம் அழியணும்னு நினைத்த ஒரு பெரிய கூட்டம் விஜய் வந்ததை கொண்டாடுறாங்க. ஏன்னா அவரை பெரியாரிஸ்டா இவங்க பார்க்கல. அது சும்மா கணக்குக்கு சொல்றாங்கப்பா அப்படின்னு. அதனால RSS மினிஸ்டர்ஸே அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய விஷயமா பார்க்கல. சரி, இப்ப இதெல்லாம் முற்றும் முழுவதுமாக எதிர்க்கக்கூடிய திரு அண்ணாமலை தன்னை பொசிஷன் பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆக இல்ல. இப்ப இந்த இடத்துல இப்ப அண்ணாமலை வந்து தொடங்கி இருக்காருல்ல, அண்ணாமலை தொடங்கி இருக்கிறது விஜய் பின்னால் இருக்கக்கூடிய திராவிட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு கூட்டம் இருக்குல்ல, அது கண்டிப்பா அண்ணாமலை பின்னாடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜயை விட அண்ணாமலை வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனிமல். விஜய் பொலிட்டிக்கல் ஸ்டார் இல்ல, பொலிட்டிக்கல் அனிமல்ங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. அதாவது அரசியல் இயங்கக்கூடியவருங்கிற அர்த்தத்துல சொல்றேன். ஒரு வீரியமான அரசியல். அனிமல்ங்கிற இந்த இடத்துல விமர்சன வார்த்தை கிடையாது. நான் விமர்சனம் வைக்கக்கூடியவன் தான், பட் இந்த வார்த்தை அந்த விமர்சனத்துக்கானது கிடையாது. அதனால திமுக எதிர்ப்பாளர்கள் ஓட்டு அண்ணாமலை வந்து அதிகமாகும். இதுவரையும் விஜய்க்கு போனவங்களா இன்னும் கொஞ்சம் கட்டமைப்பு அந்த ஓட்டை அவர் அதிக அளவில் பிரிப்பார். அண்ணாமலைகிட்ட ஏற்கனவே திமுக ஆதரவு ஓட்டு கிடையாது. திமுக ஆதரவாளர்கள் இதுக்கு அண்ணாமலை ஓட்டு, அவர் வாங்கின ஓட்டுங்கிறது திமுக எதிர்ப்பு ஓட்டு. அதிமுகவை தானே காலி செஞ்சாரு. அவர் ஓப்பனா சொன்னாரு, திமுக வர்சஸ் அண்ணாமலை, பிஜேபின்னு தான் இருக்கு, அதிமுக சீன்லயே இல்லைன்னு சொன்னார். அப்படி சொல்லும் போது எடப்பாடி மௌனமா இருந்தனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு அதிமுக காலியாயிருக்கு. இல்ல, நீங்க சொல்றதுல ஒரு கேள்வி மட்டும் நான் போறேன். திராவிட எதிர்ப்பாளர்கள், திராவிட இயக்கங்களுடைய எதிர்ப்பாளர்கள், திமுக அதிமுக வரவே வேண்டாம் நினைக்கிறவங்க, ஆன்டி பெரியார், இவங்கெல்லாம் இப்போதைக்கு தற்காலிகமா விஜய் கிட்ட ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. திரு அண்ணாமலை வந்தா அங்க போயிடுவாங்கன்றீங்க சொல்றீங்க. ஓரளவுக்கு அங்க போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா, ஏன்னா ஆல்ரெடி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. அவர் திரு அண்ணாமலை வந்தார்னா ஆன்டி விஜயை தானே ரொம்ப வீரியமா எடுப்பார், விஜய்க்கு எதிராக தானே தன்னோட அரசியலை செய்வார். அப்படி பண்ணும்போது இவங்க இந்த பக்கம் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஆன்டி விஜய் பேசுறாரு, அப்படிதானே பேசுவாரு, அதுதானே பண்ணுவார். ஆமா, முதலமைச்சர் ஆளும் கட்சிங்கிறப்ப அவர் இயல்பா திமுக பேசின மாதிரி அது மாதிரி விஷயங்கள் பேசுவார். அண்ணாமலையினுடைய கான்செப்ட் வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள அதனுடைய சித்தாந்தங்களை பேசி வர முடியல. அதனாலதான் அண்ணாமலை போன்றவர்கள் வந்து பேட்டனை வந்து மாத்தினாங்க. இங்க வந்து பாபர் மசூதி, ராமர் கோயில், முஸ்லீம் எதிர்ப்பு, ஆன்டி பெரியார் எதையுமே அண்ணாமலை பேசினதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா வந்து தான் கட்சியில் உள்ள பார்ப்பன தலைவர்களை தான் அவர் காலி செஞ்சாரு. சோ அந்த பேட்டன் இருக்கு பாத்தீங்களா. இப்ப விஜய் வந்து என்ன சொல்றாரு, அவருமே என்னதான் இருந்தாலும் ஒரு நான் பிராமின் ஃபேஸ் தான். இப்ப அண்ணாமலையும் வர்றாரு. அதனாலதான் நான் சொல்றேன், அண்ணாமலை கட்சிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு பாஜகங்கிற கட்சிக்கு எதிராக இருக்காது, ஆனா இந்துத்துவாவை வீரியமா பேசாது, ஆனா கட்சியை வளர்க்கணுங்கிற கான்செப்ட்லாம் உழைப்பாங்க. இதை மோடி வெர்சஸ் RSSன்னு சொல்லலாம். இவர் மோடியோட ஆதரவாளர் தான் அண்ணாமலை. தனியாவே கட்சி ஆரம்பிச்சாலும் மோடியோட ஆசீர்வாதத்துல விஜய்க்கு எதிரான ஒரு அரசியலை செய்யும் போது விஜய் எதிர் அரசியலை பண்ணக்கூடிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஸ்பேஸ் இருக்கா? இல்ல, அதுதான் அவர் சொன்னாரு. அந்த ஸ்பேஸ தான் நான் நுட்பமா விளக்குனேன். திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் வாங்கியிருக்காருல, அந்த வாக்குகள் விஜய்க்கு போகும். அந்த வாக்குகள் ஒருபோதும் திமுக வராது. திமுக எதிர்ப்பு திராவிட அதுதான் அண்ணாமலைக்கு போகும். ஆமா, கண்டிப்பா அந்த வாக்குகள் அண்ணாமலைக்கு. அண்ணாமலைக்கு திமுக ஆதரவு ஓட்டு எப்படி வரும்? ஓகே.